ஹரி ஓம் மகா காளி. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். அண்மையில் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கருத்தாக இந்த சமூக ஜனங்களுக்கு ஒரு தத்துவார்த்த விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார். பொதுவாக அடியேன் அரசியல் பேச விரும்பவில்லை. இருந்தாலும் இந்த நேரத்தில் அவருடைய அந்த சூட்சமம் நிறைந்த ஒரு தத்துவார்த்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் எப்படிப்பட்டது என்பதை அன்பர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என்று அவர் சொல்கிறார். அந்த வாக்கியத்திலேயே ஒரு பிழை இருப்பதாக அடியேன் கருதுகிறேன். பேசாத காலம் எப்படி பதிலை சொல்ல முடியும்? அந்த வாக்கியம் எப்படி அமைந்திருக்க வேண்டும்? காலம் பேசாது காத்திருந்து செயல்படும். காலம் என்ன பேச விரும்புகிறதோ அதை தனது செயலாக செய்து முடிக்கும் என்று பொருளில் அந்த வாக்கியம் அமைந்திருக்க வேண்டும். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என்கிற அந்த வாக்கியம் ஒரு வகையில் அவருக்கு சொல்லிக் கொண்ட ஒரு வாக்கியமாகத்தான் எமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. எத்தனையோ லட்சோப லட்ச ஏழை அப்பாவி வெகுளியான வெகுஜன ரசிகர்களை தன்பால் கவர்ந்து வைத்திருக்கிற அந்த மாமனிதர் அரசியலுக்கு வருவது உறுதி என்று ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக இந்த சமூக ஜனங்கள் யாவரும் நம்பும் விதமாக பேசிய அந்த மானுடர் அரசியலுக்கு வருவது உறுதி. என்ன மாயாஜாலம் நடந்ததோ சட்டென்று தூக்கி சுமந்த பானையை சட்டென கீழே போட்டு உடைத்தது போல அத்துணை ரசிக பெருமக்களுடைய அடி ஆழத்தில் ஒரு செடியாக துளுத்து செழித்தோங்கியிருந்த அந்த கனவு செடியை வேரோடு பிடுங்கி எரிந்தது போல பெரும் வழி தரக்கூடிய ஒரு முடிவை அக்காலத்தில் அவர் அறிவித்தார். ஒரு மாதம் முன்னாடி அரசியலுக்கு வருவேன்னு சொன்னார். அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். திடீர்னு அவர் உடல்நலம் கருதி வரலைன்னு சொல்கிறாப்புல. எங்களை போன்ற ரசிகர்களுக்கு அவர் வரலைன்னு சொல்கிறது மிகவும் இழப்பு. அது இல்லாமல் சின்ன சின்ன ஆட்கள்லாம் எங்களை தரக்குறமாக கேலி பண்ணி சின்ன பிள்ளைங்கள்லாம் எங்களை கேலி பண்ணி அசிங்கப்படுத்துதுங்க. இருந்தாலும் தலைவர் முடிவு சரியில்லாத முடிவாயிட்டு. இருந்தாலும் இந்த அரசியல் மாற்றம்னு சொன்னார். நாங்கள்லாம் எவ்வளோ பாடுபட்டு செஞ்சோம். நேற்று மூக்கட்டு கூத்து கமிட்டிலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அரசியல் வேணான்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. முனங்க வந்து எனக்கெல்லாம் மாறுறப்பே வந்து மாத்திரை ஓட்டிருக்கு. நைட்டு சின்ன சின்ன பிள்ளைலாம் கேலி சொல்கிறாங்க, கேலி எடுக்கிறாங்க. எங்கிட்ட அங்கே போக முடியல, கடவுள் வந்து வேலை பார்க்க முடியல. தலைவர் அறிவிச்சதுக்கப்புறம் எங்கே போனாலும் நிம்மதியாக இல்லை, கேதம் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ பாவம்! அப்பழுக்கற்ற ஒரு அபூர்வ அரசியல்வாதி தமிழருவி மணியன் நெருப்பில் விழுந்த புழு போல துடித்து வெக்கி தலைகுனிந்து நின்றார். அவருடைய வைத்தறிச்சல் மட்டுமே போதும். அவர் அறிந்தோ அறியாமலோ என்றோ ஏதோ ஒரு நேரத்திலாவது வாய்விட்டு சொல்லவில்லை என்றாலும் மனதாலாவது மனம் புழுங்கி இருப்பார், சபித்து கூட இருப்பார். இந்த திராவிட கட்சிகளிடம் வந்து தமிழகம் மீட்டெடுக்கப்படணுன்றதுக்காக தான் நீங்கள் சொன்னது நான் வந்திருக்கேன். அதில் நீங்கள் கடைசியில் நிற்பீங்களா? கடைசியில் நிற்பேன். ஐ ஓன்ட் கெட் பேக். இதுதான் அவர் சொன்ன வார்த்தைகளை தான் மனிதன் பிடிச்சிக்க முடியும். 3 ஆண்டு காலம் அதுக்காக செய்த வேலைகள், நாம் எடுத்துக்கொண்ட சிரமங்கள், அதெல்லாம் 1000 பிரச்சனைங்க. சரி, விட்டுடுவோம். சரி, விட்டுருவோம். சரி, அவர் போயிட்டாரு. சரி, இப்போது வந்து அவர் வந்து உங்கள்கிட்ட தொடர்புல இருக்காரு? நான் தொடர்பு இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்கிறது என்றோ நாம் சவப்பெட்டியில் மூடி வைத்துவிட்ட ஒரு உண்மையை யாரோ ஒருத்தன் போற போக்கில் அந்த சவப்பெட்டியை திறந்து காட்டுகிறானே என்கிற ஒரு ஆத்திரமும் ஆவேசமும் இந்த வார்த்தைகளை அவரை சொல்ல வைக்கிறது. மக்கள்கிட்ட பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை
நம்ம தலைவர்கிட்ட இருக்கு நான் பதிவு பண்றேன். நான் என்றோ மூடி வைத்த ஒரு மாயப்பெட்டியில் இருக்கிற அந்த உண்மையை காலம் பேசாது காத்திருந்து பதிலாக சொல்கிறதை எவனோ ஒருத்தன் திறந்து காட்டுறானே. அந்த ஆதவ் அர்ச்சுனா பேசினதுல ஒரு பிழை இருக்கு. ரஜினிகாந்த் மன வலிமை இல்லாதவர் என்று சொன்னது பெரும் பிழை. காரணம், இந்த அப்பாவி ரசிக பெருமக்களுடைய அடியாளத்தில் நெஞ்சில் ஆசையை வார்த்து அது ஒரு கனவு செடியாக கற்பனை கோட்டைகளை கட்டி எழுப்புகிற ஒரு உன்னத விருட்சமாக வளர்ந்து வருகிற அந்த செடியை வேரோடு பிடுங்கி எறிகிற ஒரு சக்தி மனவலிமை உடையவன் தான் செய்ய முடியும். அதனால அவர் என்ன சொல்லியிருக்கணும், ரஜினிகாந்த் மனவலிமை உடையவர். அதனால தான் எல்லாரும் இப்போ கவலைப்படுறாங்க, கோபப்படுறாங்க. இவ்வளோ பெரிய வேலையை அவர் செஞ்சிருக்கிறாரு, அவரை போய் மன வலிமை இல்லாதவர்னு சொல்றீங்க. ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்கணும், மாயைகளில் ஆட்பட்டு விட்டார், மயக்கம் தரும் மொழிகளுக்கு மதிமயங்கி விட்டார். என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ சட்டென இந்த முடிவை மாற்றிவிட்டார்னு சொல்லியிருக்கலாம். மனவலிமை இல்லாதவர்னு சொன்னால் அது பொருள் தவறு தான். மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு உண்மையை உணரணும். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். காலம் காலத்துக்கேற்ப கதாபாத்திரங்களை அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. காலம் ஒரு நாள் உமது வீட்டு வாசலில் காத்து நின்றது. அந்த காலத்தை உதாசீனப்படுத்தி உதறி தள்ளி ஏதோ ஒரு இடத்தில் தெரிந்த ஒரு மாயையை கண்டு மயங்கி அலட்சியப்படுத்தினாய். அந்த காலம்தான் இந்த ஜோசப் விஜயை உருவாக்கி இருக்கிறது. ஜோசப் விஜய் காலம் உருவாக்கிய குழந்தை, காலம் உருவாக்கிய களை கொல்லி. ஒரு கலையை அகற்ற வேண்டும், அந்த கலைகளை அகற்றுவதற்கு களைக்கொல்லி என்கிற மருந்து தெளிப்பார்கள் விவசாயத்தில். அப்படி ஒரு களைக்கொல்லியாக அந்த காலம் தந்திருக்கிறது. காலம் உருவாக்கிய பாத்திரம், அதுக்கு கவசம் யாரும் போடணும்னு அவசியம் இல்லை. முல்லை முள்ளால் எடுக்கணும்னு ஒரு மொழி உண்டு, சொல் உண்டு, வாக்கியம் உண்டு. முல்லை எதை வச்சு எடுக்கிறது? மலர் கொத்தை வைத்து எடுக்க முடியுமா? இன்னொரு முல்லை வச்சு எடுக்கணும். அப்படி ஒரு முள்ளாக இந்த காலம் உருவாக்கி இருக்கிறது. அதனால விஜய்க்கு யாரும் மண்ணவாரி இறைச்சாலும் அது சக்தி இழந்து போகும். ஏன்னா அவரே காலத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறார். சுயம்புவான ஒரு உருவாக்கமாக தெரிகிறது கூர்ந்து பார்க்கிற போது. இந்த அரசியல், இந்த தேர்தலே ரொம்ப சுவாரஸ்யம் உடையதாக, சுவை மிகுந்ததாக, ஆர்வம் மிகுந்ததாக, பலரையும் இதில் உற்று கவனிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறினதுக்கு காரணமே இந்த பையன் வந்தது தான். அரசியலில் நாம் சாத்தியப்படாதுன்னு விட்டு எரிந்த ஒன்றை சாதாரணமாக ஒருத்தன் தட்டி பறிக்கிறானே என்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்கா இல்லையான்னா அவருக்கு இருக்கு. இந்த விஜய் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடாதே, வந்தது நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்து விடுமே, நம்மை பலம் குறைந்தவனாக காட்டிவிடுமே என்கிற ஒரு பதபதைப்பு அவருக்குள் இருக்கு. அதுக்கு பெரிய சான்று அவருடைய மனசாட்சி என்று அவர் அறிவித்திருக்கிற அவருடைய உடன் பிறந்த சகோதரர் சத்யநாராயணா அவர்கள் தொடக்கத்திலெல்லாம் எல்லாரும் கௌரவமாக விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவருடைய விஸ்வரூபத்தை பார்க்க பார்க்க விதவிதமாக விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. சத்யநாராயணா சொல்கிறார், அவர் அரசியல் வரக்கூடாதுங்க, அவர் அரசியலேருந்து பின்வாங்கணுங்க, அவருக்கு நஷ்டம் வந்துருங்க என்று அக்கறையோடு சொல்கிறார். சார், விஜய் ஏன் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் சூப்பர் ஸ்டார் வேற சொல்லிட்டு இருக்காரு. என்ன அனுபவம் இருக்குங்க உங்களுக்கு? அனுபவம் இல்லை. என்ன சார் அனுபவம் இல்லைங்க. இப்ப சத்தியத்துக்கு வேண்டாம், அவங்களுக்கு வரக்கூடாது, நஷ்டமாயி போதும். வீண் சமம் சொல்லுங்க, வீண் சமம் பின் வாங்கினா நல்லது. அவரு பின்வாங்க நல்லது, இல்லப்பனா சும்மா பெருப்படுது, எல்லாம் செலவு ஜாஸ்தியாகி போகுது, கஷ்டமாயிடுது. அரசியல் இயக்கத்தை ரஜினி போல் அவர் மூடிவிட வேண்டும், இதில் ஈடுபடக்கூடாது. அப்படி செய்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு நற்பெயரை நமக்கு தரும்னு அவங்க ஏங்குறாங்க. ஆனால் என்ன நடக்குது? நாளுக்கு நாள் விதவிதமான காட்சிகள் மாறினாலும் காலம் உருவாக்கிய ஒரு கருவிதான் இந்த பையங்கிறத காட்சிகள் நன்றாக உணர்த்தி வருகிறது. ரஜினிகாந்த் ஒரு பொழுதும் தேவர் திருமகனார் போல தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய இரு கண்கள், இந்த நாட்டில் தேசிய கட்சிகள் வலுப்பெற வேண்டும், அதுக்கான ஆதரிக்கிறேன்னு ஏதாவது குரல் கொடுக்க போறாரா?
அவரை ஏதோ ஆதவ அர்ஜுனா விமர்சனம் செய்து விட்டார்னு பிஜேபியினுடைய நயினார் நாகேந்திரனும் அதிமுகவினுடைய எடப்பாடியாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்களாம். எதுக்கு இந்த உங்கள் சக்தியை எப்படி விரயம் பண்ணுறீங்க? இந்த தேர்தலில் அவர் என்ன பிஜேபி அதிமுக கூட்டணியை ஆதரித்து அறிக்கை விட போகிறாரா, பிரச்சாரம் செய்ய போகிறாரா? என்றைக்காவது அவர் பிஜேபிக்கு ஒரு துரும்பாக பயன்பட்டுருக்கிறாரா? இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எனக்கும் காவி சாயம் பூச முடியாது, திருவள்ளுவருக்கும் பூச முடியாதுன்னு தான் அவர் நையாண்டி செய்திருக்கிறார். இன்னொன்று எனக்கு வந்துட்டு அந்த பிஜேபியோட வண்ணம் பிஜேபி கலவர் பிஜேபி கலவர் என்னை பூசத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. திருவள்ளுவருக்கு காவி பூசுகிற மாதிரி என்னையும் பூச பார்க்குறாங்க. திருவள்ளுவர் மாட்ட மாட்டார், நானும் மாட்ட மாட்டேன். அரசியலில் ஈடுபட்டு விஜய் முதலமைச்சராக அமர்ந்தால்தான் வெற்றியடைந்தவர் என்ற இலக்கணம் என்ற பொருளை இங்கு அடியேன் பார்க்கவில்லை. அவர் இந்த தேர்தலில் எத்தனையோ விதமான இடர்பாடுகளை கடந்து அந்த தேர்தலை எதிர்கொண்டு அனைத்து தொகுதியிலையும் அவர் தோல்வியடைந்தாலும் போர்க்களத்தில் நெஞ்சில் அம்பு பாய்ந்து வீரமரணம் எய்திய ஒரு வீரனைப் போலத்தான் அவர் போற்றப்படுவார். எத்தனையோ விதமான இடர்பாடுகளை கடந்து ஒரு களத்தை போய் சந்திச்சிட்டானே, அதுவே பெரிய வெற்றி தான். விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் வசீகரம் பலரையும் பொறாமைப்பட வைத்திருக்கிறது. அத்தகைய ஒரு பொறாமை வழி தரக்கூடியதாக சிலருக்கு இருக்குமே, ஆனால் வருங்காலத்தில் அந்த வலியும் வேதனையும் நிரந்தரமாக நிலை கொள்ளும் நிலைதான் விஜய்க்கு காலம் உருவாக்கி தர இருக்கிறது. அதனால காலம் பேசவில்லை, சற்றே காத்திருந்து காலமே செயலாக மாறி நிற்கிறது. இன்னும் தேர்தல் நெருங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த காலத்தின் சாட்சிகளை நாம் கண்டு ரசிக்க முடியும். ஹரி ஓம் மகா